நான் வெளியே போய் உணவு கொண்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா வந்துடுங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம்? அப்படியா? சரி ஜானி, உனக்கு என்னென்ன உணவு வகைகள் தெரியும் சொல்லு பார்க்கலாம். ஜெசி, நான் உன்னை கேட்கும் போது மட்டும் நீ சொன்னா போதும், புரிஞ்சுதா? இப்ப சொல்லு. சரி போதும். இப்ப ஜெசி நீ சொல்லு. எலிகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு உனக்கு தெரிஞ்சத சொல்லு பார்க்கலாம். ஜானி, உனக்கு தெரியுமா? எலிகள்ல மூஞ்சலி, சுண்டலி, பெருச்சாலி, வெள்ளெலின்னு பல வகைகள் இருக்கு. உட்காருங்க. சரி, இப்போ உங்க 2 பேருக்கும் உணவு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி செய்யக்கூடாது. கிடைச்ச உணவை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். இங்க கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எலிகளை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இதுதான் எலி இருக்கிற பொந்து. நாம இதுக்குள்ளதான் எலி இருக்கிறதா நினைப்போம். ஆமா, ஆனா எலிங்க இந்த மாதிரி சில பொந்துகளை அங்கங்க தோண்டி வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஆபத்துன்னா தப்பி ஓடுறதுக்காக. மனுஷங்க எலிய பிடிக்க எலி பொறி இல்ல இந்த பொந்து வழியா தண்ணி ஊத்தி அது மத்த வழியில வரும்போது பிடிப்பாங்க. நாம அதை செய்ய முடியாது இல்லையா? அதனால இந்த பெரிய பொந்து வழியா ஒரு பெரிய கம்பை எடுத்து குத்தணும். அப்படி குத்தும் போது எலி தன்னை காப்பாத்திக்க மத்த பொந்து வழியா வெளியே வரும்போது சாமர்த்தியமா பிடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா ஜானி? அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் போய் எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது சொல்லணும். வெற்றியோட திரும்பி வாங்க. என்ன?
ரொட்டி துண்டா இருக்கும். ஆமா, இங்க இருந்து தான் வருது. டேய் ஜானி, நீ போய் எடுத்துட்டு வாடா. ஐயோ, உள்ள வேற இருப்பா. என்னால முடியாதுப்பா. டேய் போடா. எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றியே. இப்போ நீ போய் எடுத்துட்டு வா பாப்பா. சரி, நானே போறேன். ஆனா ரொட்டி கிடைச்சா உனக்கு தர மாட்டேன். நானே சாப்பிடுவேன். சரியா? பாப்பா. ஏய் ஜெசி, எனக்கு கொடு. முடியாது. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நானே தான் சாப்பிடுவேன். நீ போய் வேற ஏதாவது சாப்பிடு. நான் எதுக்கு போகணும்? இதோ இங்க தான் இருக்கே. நீ இப்படி கேட்டாலாம் கொடுக்க மாட்டேன். கொடுக்கடி ஜெசி. என்ன அது? அந்த ரொட்டியை எப்படியாவது சாப்பிட்றேன்னே. இவங்களை ஏமாத்த இதான் சரியான நேரம். நண்பர்களே, நண்பர்களே, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரு? உன் அண்ணன் தானே, கொடுக்கலாம்ல. நீங்க என்கிட்ட கொடுத்தா நான் அதை சமமா பிரிச்சு கொடுக்கறேன். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. பிரிச்சுட்டேன். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. இந்த ரெண்டு ரொட்டி துண்டையும் சமமா பிரிச்சு தரேன். சரியா? இப்ப பாருங்க. இப்ப இதுதான் பெருசா இருக்கு. இதை சாப்பிட வேண்டியது. இப்ப இது பெருசா இருக்கே. இதை சாப்பிட வேண்டியது. இவ்வளவு நேரமா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக உழைச்சேன்ல, அதனால இதை நானே தான் சாப்பிடுவேன். இன்னும் போலையா நீங்க? போங்க, வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்க. போங்க. என்ன ஜெசி, ஜானி, என்ன ஆச்சு? நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த ரொட்டி துண்டுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அதனால ஒரு குரங்கு வந்து எங்களை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சாங்க. ஆமா ஐயா, எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க ஒற்றுமையா இல்லாததால மூணாவது ஆள் உங்களுக்குள்ள நுழைஞ்சு உங்களை முட்டாளாக்கிட்டா. இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க. ஒற்றுமையின் பலனை நீங்களே அனுபவிங்க.